நம்ம நெறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்லைன் பிசினஸ் நம்ம பண்ணலாமா? ஆன்லைன் இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ணுனா, அது ப்ராஃபிட்டா இருக்குமா? அத ப்ராஃபிட்டா எப்படி பண்ணணும்? இத பத்திலாம் நம்ம நெறைய பேசுவோம் இந்த வீடியோல. பொறுமையா ஒன் பை ஒன்னா நம்ம அத பத்தி கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணலான்ட்டு இருக்கேன். நம்ம ஜென்ரலா ஆன்லைன் பிசினஸ் ஒரு ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் பிசினஸ் அப்டின்னா என்ன அப்டின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ப்ராடக்ட்ட நம்ம ஆன்லைன் மூலியமா மார்க்கெட் பண்ணி, அதுல பர்ச்சேஸ் பண்ண வச்சு நம்ம சேல் பண்றது. சேல் பண்றதுங்கிறது ஒண்ணு நம்ம டைரக்ட்டா டெலிவரி கொண்டு போய் குடுக்குறது, அல்லது கொரியர் ஆஃபீஸ் மூலியமா நம்ம பார்சல் சர்வீஸ் மூலியமா நம்ம டெலிவரி அனுப்பி கஸ்டமர் அத ரிசீவ் பண்ணிக்கிறது. இது வந்து ஆன்லைன் பிசினஸ்ன்னு நம்ம ஜென்ரலா புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? ஸோ ஆன்லைன் பிசினஸ பொறுத்தவரைக்கும் 2 விதமா நம்ம பண்ணலாம். ஒண்ணு பேசிக்கா ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து மார்க்கெட்ல இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பிசினஸ் பண்றது. அது என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னா, இப்ப Amazon, Meesho, Flipkart, Myntra இந்த மாரி நெறைய சைட்ஸ் இருக்கு. இ-காமர்ஸ் சைட்ஸ். அந்த இ-காமர்ஸ் சைட்ல உங்களுக்குன்னு ஒரு போர்ட்டல கிரியேட் பண்ணி, அந்த செல்லர் போர்ட்டல் மூலியமா உங்க ப்ராடக்ட் குண்டூசி முதல் கார்மெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க அதுல சேல் பண்ண முடியும். அப்படி சேல் பண்றதுனால ஒரு நல்ல வருமானம் பண்ண முடியும். இந்த பிசினஸ யாரு வேணா பண்ணலாம். அதே ஆன்லைன் செல்லிங்ல இன்னொரு வகையறா. உங்களுக்குன்னே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றது, அல்லது சோசியல் மீடியா பேஜ யூஸ் பண்ணி, அதுல உங்க ப்ராடக்ட்ட ப்ரமோஷன் பண்ணி, சேம் ஆஸ் யூசுவல் கொரியர் மூலியமா உங்களோட ப்ராடக்ட்ட பையருக்கு அனுப்பிச்சு வச்சு, அது மூலியமா ஒரு பிசினஸ் பண்றது. இப்படி 2 விதமா 2 போர்ட்டல யூஸ் பண்ணி, நீங்க உங்க பிசினஸ குரோத் பண்ணலாம். 2 போர்ட்லயுமே சேர்த்து பண்ணுனா இன்னும் பெஸ்ட் தான். ஸோ ஆன்லைன் பிசினஸ் பண்றது யார் வேணா பண்ணலாம். சிறப்பா செய்யலாம். வேர்ல்டு வைட் உங்களால ப்ராடக்ட்ட செல் பண்ண முடியும். சரி. யார் வேணா பண்ணலான்னா, எல்லாருமே அதுல சக்சஸ் பண்ண முடியுமே! என்ன நெறைய பேர் லாஸ் ஆன விஷயங்களையும் நம்ம ஸ்டோரீஸும் நெறைய பார்க்க முடியுது அப்டின்னா, அவங்க என்னலாம் தப்பு செஞ்சிருப்பாங்க அப்டிங்கிறதெல்லாம் நம்ம நெறைய டிஸ்கஷன் பண்ணுவோம். சரி அதுக்கு முன்னாடி என்னன்னா, ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணுனா யார் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்? அத பத்தி பேசிருவோம். ஜெனரலா ஆன்லைன் பிசினஸ் பண்ணணும். அதாவது Amazon, Flipkartல அப்டி ஏதாவது பண்ணணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க உங்களுக்குண்டான ப்ராப்பர் ஜிஎஸ்டி அந்த டாக்குமென்டேஷன் இந்த இதெல்லாம் இருக்கும். நம்ம ரொம்ப வந்து டீட்டெயிலிங்கா பேச வேண்டாம். ஜெனரலா நம்ம பேசிட்டு போயிடுவோம். இந்த ஜிஎஸ்டி, டாக்குமெண்ட், லீகல் ப்ரொசீஜர் இதெல்லாமே வந்து எல்லாருக்கும் எல்லா பிசினஸ்க்கும் தேவை. அத தாண்டி Amazon, Flipkartல நீங்க பிசினஸ் பண்ணா என்ன இருக்கும்? சோசியல் மீடியா பண்ணா என்ன இருக்கும் அப்டின்னா, Amazon, Flipkartல நீங்க பண்ணும்போது, உங்க ப்ராடக்ட் மாரியே வந்து லட்சக்கணக்கான ப்ராடக்ட் வந்து அந்த சைட்ல ஹோஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ உங்க ப்ராடக்ட்ட நீங்க இங்கருந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம திருப்பூர்ல இருக்கோம் அப்டின்னா, திருப்பூர்லேருந்து வேர்ல்டு வைடு நீங்க எங்க வேணா சேல்ஸ் பண்ணலாம். இப்ப இந்தியா டொமஸ்டிக் மார்க்கெட்ல பண்றதா இருந்தா, இங்கேருந்து நம்ம ராஜஸ்தான், குஜராத் வரைக்கும் நம்மளோட ப்ராடக்ட் வந்து வைடா நம்ம சேல்ஸ் பண்ண முடியும். ஒரு ப்ராடக்ட் இல்ல, மல்டி ப்ராடக்ட்டா நம்ம மல்டி சேல்ஸ நம்ம குரோத் பண்ண முடியும். சிங்கிள் கிளிக்ல உங்க ப்ராடக்ட்ட வந்து இவ்ளோ கஸ்டமர்ஸ்க்கு போக வைக்கிறதுக்கு Amazon, Flipkart மாதிரியான ஒரு முன்னணி தளங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சோசியல் மீடியாவும் அதுதான். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ நீங்க வளர்த்துட்டீங்க அப்டின்னா, உங்க ப்ராடக்ட் ஒரே நாள்ல 1000 ப்ராடக்ட் செல் பண்ண கஸ்டமர்ஸ் சாரி செல்லர் எல்லாம் கூட ஆன்லைன்ல நம்ம நெறைய பார்க்கலாம். அவ்ளோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ட, ஓன் பிராண்ட கிரியேட் பண்ணி சேல் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களாம் எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுதுன்னா, 2மே ஒரே ஒரு விஷயத்துல போய் நிக்கும். என்ன நீங்க குவாலிட்டியான ப்ராடக்ட் பண்ணியிருந்தாலுமே, அத சேல் பண்ணணும் இல்லையா? அத சேல் பண்றதுக்கு இவ்ளோ காம்படிட்டிவ் இருக்கக்கூடிய இடத்துல, உங்க ப்ராடக்ட்ட எப்படி டெவலப் பண்ணி, அத கஸ்டமர்ட்ட போய் சேர்க்க போறீங்க? அதுல தான் உங்களோட சக்சஸே இருக்கும். தென் இன்னொன்னு பிரைசிங். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இன்னைக்கு ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னோனே, நம்ம செல்ஃபோன்ல இப்போ ஒரு கடைக்கே போய் ஒரு ஷூ வாங்குறோம் அப்படின்னோம்னா, அந்த ஷூவ பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணோம்னா, அந்தே ஷூ வந்து எந்த பிளாட்ஃபார்ம்ல சேல் ஆகுதுங்கிறது நம்ம அதுல ரேட்டே டிஃபரன்ஸ் பண்ணி காமிச்சுடுறாங்க. சரி கடைக்காரர்ட்ட நம்ம காமிச்சிடலாம். இங்க பாருங்க Amazonல இந்த பிரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க இவ்வளோ கோட் பண்ணியிருக்கீங்களே! அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் பண்றது இன்னைக்கு சகஜமா போயிடுச்சு. சரி அந்த அளவுக்கு வந்து ஆன்லைனோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகரிச்சிருக்கு. அப்படிங்கும்போது, நம்ம அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான வேல்யூவ புரிஞ்சுகிட்டு, கஸ்டமர்கிட்ட நம்ம அந்த விஷயத்த கன்வே பண்றதுல தோத்தரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கஸ்டமருக்கு உங்க ப்ராடக்ட்ட விளம்பரப்படுத்துறதுக்கு நெறைய விஷயம் நம்ம பண்ணலாம். இப்போ Amazon தளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பெய்டு கேம்பெயின்ஸ் நெறைய இருக்கு. அந்த பெய்டு கேம்பெயின் மூலியமா உங்களோட ப்ராடக்ட்ட லிஸ்டிங்ல நீங்க மேல வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதே மாரி நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ், நீங்க கொடுக்கக்கூடிய எஸ்கியூஎல்ஸ் இந்த மாதிரியான டெக்னிக்கலான கொஞ்சம் நாலேட்ஜ் உங்ககிட்ட அதிகமா இருந்துச்சுன்னா, அந்த தளங்கள்லலாம் உங்களோட ப்ராடக்ட்ட கொஞ்சம் அப்படியே க்ரோத் பண்ணிடலாம். முக்கியமான விஷயம் நீங்க இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது ஆ
இன்ஸ்டா மாதிரியான தளங்கள பயன்படுத்தி நீங்க சோசியல் மீடியால சேல் பண்ணாலும், அல்லது அமேசான் மாரியான தளங்கள்ல சேல்ஸ் பண்ணாலும், அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து நீங்க வாங்கி அத அப்லோட் பண்றது மூலியமா, உங்களோட ப்ராடக்ட் நம்பகமானது. இந்த ப்ராடக்ட்ட நம்ம பை பண்ணலாம். அப்படிங்கிற விஷயத்த கஸ்டமர் கிட்ட நம்ம கன்வே பண்ண முடியும். அப்படி கன்வே பண்ணுனா மட்டும் தான், அதே ப்ராடக்ட் அதிகமான சேல்ல கொண்டு போ முடியும். விளம்பரத்து மூலியமா ஒரு ப்ராடக்ட்ட நம்ம வாங்க வைக்க முடியும். ஆனா, அந்த ப்ராடக்ட் தரமானதா இருக்குங்கிற ரிவ்யூல தான் உங்க ப்ராடக்ட்ட கன்டினியூவா நீங்க வாங்க வைக்கிறதுக்கும் முடியும். ஒரு சேல் கன்டினியூவா ஒரு சர்க்கிளா நடந்துட்டு இருக்கும். ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமா அப்படி போயிட்டுருக்கும். ஸோ, உங்களோட ப்ராடக்ட் உண்டான ரிவ்யூ, குட் ரிவ்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து சில இடத்துல பேமெண்ட் பண்ணி ரிவ்யூ பண்ண வைக்கலாம். அது வந்து ஒரு ஒரு மாயை தோற்றத்த தான் உண்டாக்குமே தவிர, ஒரு ப்ராப்பரான உங்க சேனல கிரியேட் பண்ண விடாது. ஸோ, அதனால வந்து எப்பவுமே ஒரு நேர் வழியில போங்க. உங்க பிசினஸ் குரோத் பண்ண முடியும். 2வது ஆன்லைன் தளங்கள பொறுத்தவரைக்கும் நெறைய பிரச்சனைகள சந்திக்கக்கூடியது. நம்ம இந்தியா மாதிரி நாடுகள்ல நெறைய இடத்துல சிஸ்டமேட்டிக் இன்னும் நம்ம சரியா பண்ணல. அல்லது நம்ம யாருமே புரிஞ்சுக்கல. கவர்மெண்ட்டே ட்ரை பண்ணி இதெல்லாம் நம்மளுக்கு புகுத்துனாலுமே நம்ம அத சரியா யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து எப்படி ப்ளஸ்ஸா யூஸ் பண்றதோ, அதோட மைனஸா யூஸ் பண்றது தான் நம்ம நெறைய பயன்படுத்துறதுக்கு நம்ம மூளையெல்லாம் வேலை செய்யுது. உதாரணத்துக்கு இப்ப சமீபத்தில ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, மிந்த்ரால கிட்டத்தட்ட 50 கோடி அமௌண்ட் வந்து ஆன்லைன்ல ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஆன்லைன் செல்லர் வந்து வாங்கக்கூடிய கஸ்டமர் ஏமாத்துன ஸ்டோரீஸ் நெறைய பார்த்திருப்போம். ஆனா, இப்ப வாங்கக்கூடிய கஸ்டமர் வந்து மிந்த்ரா போன்ற ஒரு பெரிய தளங்கள்லயே வந்து கிட்டத்தட்ட ரூ. 50 கோடி வரைக்கும் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். எப்படி ஸ்கேம் நடக்குது அப்படின்னா, அ ஒரு ப்ராடக்ட்ட அன்லிமிட்டடா பை பண்ண வேண்டியது. உதாரணத்துக்கு ஒரு ஷூ இருக்குன்னா, ஒரு 20 செட்டு ஷூ அந்த மாரி பர்ச்சேஸ் பண்ணிற வேண்டியது. கஸ்டமர் சொல்றேன். அப்ப 20 செட்ல எனக்கு இவ்வளோ 10 தான் வந்தது, 5 தான் வந்தது, பேலன்ஸ் வரவே இல்ல. அப்படின்னு சொல்லி திரும்ப ரீகன் அ கம்ப்ளைண்ட் வந்து இவங்க பதிய வேண்டியது. அதாவது இந்த மாரி தளங்கள்ல என்னன்னா, ஒரு செக்யூர்டா இருக்கறக்காக ஒரு பொருள வாங்கி உங்களுக்கு அது சைஸ் பத்தல, கலர் பத்தல, உங்களுக்கு பிடிச்ச மாரி இல்லன்னா, நீங்க ரீஃபண்ட் பண்ண முடியும். 1 வீக் 15 டேஸ் வரைக்கும் நீங்க குடுக்க முடியும். ரீஃபண்ட் பண்ண ஐ மீன் ரீசெண்ட் பண்ணிடலாம். அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கறனால, இந்த ஆப்ஷன யூஸ் பண்ணிட்டு ஒரு ப்ராடக்ட்ட பை பண்ண வேண்டியது. அது சரியா வரல, இல்ல டேமேஜா இருக்குன்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு, அதுல வந்து இவங்க பேமெண்ட்ட ரிட்டர்ன் வாங்கிக்கிறாங்க. சில பேரு நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அல்லது இன்ஸ்டால யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து ஷர்ட்ஸ் மத்த ஐட்டம் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு, ஒரு ரீல் கிட்டத்தட்ட எடுத்துட்டு நம்ம ட்ரையல் ரூம்ல எடுத்து பார்த்துட்டு ஒரு 10, 15 ஃபோட்டோ எடுத்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் ரிட்டர்ன் வந்துருவாங்க. அதே மாதிரி ஆன்லைன்ல பை பண்ணிட்டு, அந்த ப்ராடக்ட்ட வந்து திரும்ப எனக்கு கலர் சைஸ் பிடிக்கல. ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி திரும்ப அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ ஒன் டைம் அவங்க யூஸ் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்ட திருப்பி அனுப்பும்போது, அந்த ப்ராடக்ட் திரும்ப வந்து அந்த செல்லர்னால இன்னொரு கஸ்டமருக்கு அனுப்ப முடியாது. பிகாஸ் அந்த ப்ராடக்ட் டேமேஜ் ஆயிடும். ஸோ, அதனால தர ரேட்டுக்கோ அல்லது ஏதோ ஃப்ரீ இதுலயோ தான் அவங்க குடுக்கணும். இல்லன்னா அது லாஸ் தான் போய் முடியும். யாருக்கு? செல்லருக்கு. ஸோ, ஆஸ் யூசுவல் நீங்க ஒரு செல்லரா இருக்கீங்கன்னா, உங்களோட போர்ட்டல் வந்து கரெக்ட்டா இருக்காங்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நீங்க கவனம் செலுத்திருக்கணும். நீங்க கொரியர்ல அனுப்புனாலும் சரி, பார்சல் சர்வீஸ்ல அனுப்புனாலும் சரி, ப்ராப்பரான ஒரு பேக்கேஜிங்ல நீங்க அனுப்பணும். ஏன்னா, சில பார்சல் சர்வீஸ்ல நம்ம கிளையன்ட்க்கு பர்ச்சேஸ் பண்றவங்க கிளையன்ட்க்கு நம்ம ப்ராடக்ட் அனுப்பும்போது, அந்த ப்ராடக்ட் வந்து முழுமையா போய் சேர்றதில்ல. இடையில யாரோ ஒரு நபர்கள் அதை பிரிச்சு அந்த ப்ராடக்ட்ட அவங்க வந்து திருடிடுறாங்க. அல்லது இது இப்படி திருடிறாங்கன்ற க கம்ப்ளைண்ட் வந்து கஸ்டமர் சைட்ல இருந்து சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல யார் பாதிக்கப்படுறாங்கன்னு கேட்டா, அந்த ப்ராடக்ட்ட சேல் பண்ணக்கூடிய செல்லர் தான் பாதிக்கப்படுவாங்க. ஸோ, ஆன்லைன்ல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, இந்த ப்ராடக்ட்ட கஸ்டமர் கையில கொண்டு போய் சேர்க்கிறதுல தான் இருக்கு. அதுக்கு சரியான வழிமுறைகள கண்டுபிடிச்சு, நம்ம அந்த வழியில கொண்டு போய் டெலிவரி மட்டும் குடுத்துட்டோம்னா, உங்க ப்ராடக்ட்டும் சக்சஸ், உங்க பிசினஸும் சக்சஸ். ஸோ, நம்ம என்ன பண்ணணும்? மார்க்கெட்டிங் நல்லா பண்ணணும். நம்மளுடைய ப்ராடக்ட்ட பத்தின விஷயங்கள கஸ்டமருக்கு கொண்டு போறதுக்கு உண்டான ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வாங்கணும். அப்புறம் கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேட்ஜும் இம்பார்ட்டன்ட். நீங்க இன்ஃப்ளூயன்சர்ஸா இருந்தாலும் இன்ஸ்டால சேல் பண்ணாலும் சரி, அல்ல அமேசான் போன்ற தளங்கள்ல செஞ்சாலும் சரி, கீவேர்ட்ஸ்க்கு செட் பண்றதுலேருந்து, உங்க ப்ராடக்ட்டோட டைட்டில் குடுக்குறதுலேருந்து, அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான ஃபோட்டோகிராஃபி டெவலப் பண்ணி, அதையே கலர்ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேட்ஜும் அவசியம். அல்லது டெக்னிக்கல் நாலேட்ஜ் இருக்கக்கூடியவங்கள நீங்க ஹையர் பண்ணுங்க. நெறைய பெர்சன்ஸ் வந்து ஃப்ரீலான்சிங்கா வொர்க் ஃப்ரம் ஹோம்ல வொர்க் பண்ண கொடுக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. இல்ல இத பர்ட்டிகுலரா எடுத்து பண்ணக்கூடிய ஏஜென்சிஸும் இருக்காங்க. நீங்க யாராவது ஒருத்தவங்களோட உதவிய வாங்கிக்கலாம். அல்லது இத லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு உண்டான நெறைய போர்ட்டல்ஸ் இருக்கு. அதுல நீங்க வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி நீங்க கத்துக்கவும் செய்யலாம். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்ட செல் பண்ணணும், ஒரு பிசினஸ சக்சஸ் பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, லேர்ன் பண்றதுக்கு உண்டான விஷயத்த நீங்க தடுக்கவே கூடாது, தவிர்க்கவே கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க ப்ராடக்ட் பத்தின, உங்க மார்க்கெட் பத்தின விஷயங்கள நெறைய தெரிஞ்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க பிராண்ட்ல நீங்க தான் கிங்கா இருக்க முடியும். ஸோ, குவாலிட்டிய மெயின்டெயின் பண்ணுங்க, பிராண்டிங் பண்ணுங்க, சக்சஸ் பண்ணுங்க. இது மாரியான தகவலுக்கு தொல்குளம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.